Hi friends, welcome back. This is your Arul. ஒரு வழியா நம்ம ரேணுகாவுக்கு மிகப்பெரிய அடிபட்டுச்சுங்க, ஆக்சிடென்ட். ஆமாங்க, இந்த ஆக்சிடென்ட்ல ரேணுகாவுக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பிடுச்சு. என்னடா சொல்ற, ரேணுகாவுக்கு பழைய நினைவுகள் திரும்பிடுச்சு? ஆமாங்க, நம்ம ரேணுகா வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே விஜய், ஐயோ ரேணுகா எங்க போன நீ அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை தேடி வண்டி எடுத்துட்டு, வண்டியில ஹெல்மெட் கூட போடலைங்க. இது மிக தவறான ஒரு விஷயம். இப்ப விஜயை பார்த்து யாராவது ரோல் மாடலா எடுத்துக்கிட்டா இது ரொம்ப கேவலமான விஷயங்க. ஏன்னா எப்பவுமே டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் அணினது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அந்த தவிர விஜய் பண்ணிருக்காரு. அதை நினைக்கும் போது அவர் கண்டிப்பா பெனால்டி ஃபைன் ஏதாவது போட்டே ஆகணும். அது கவர்மெண்ட் பார்த்துக்கும். நம்ம மேட்டருக்குள்ள போலாம் வாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் மிகப்பெரிய ஒரு காரு. அந்த கார் என்ன கார்னு பாத்தீங்கன்னா பொலீரோ. ஆமாங்க, ஜுப்ளீரோன்னு சொல்ல வந்தேன், அது பொலீரோ வந்து அடிச்சேட்ல ரேணுகா அப்படியே பறந்துன்னு போய் சைட்ல அவங்க கரண்ட் கம்பத்துல முட்டிட்டு விழுவாங்க நினைச்சா சைட்ல அங்கே பக்கமே விழுந்துட்டாங்க. ஆனா சின்ன அடிதாங்க, பெரிய அடியெல்லாம் இல்ல. மண்டையில் அடிபட்டு ரத்தம் சுட்டி அந்த சீரியஸா சிஎம்சி போற அளவுக்குலாம் இல்ல, லைட்டா அடிபட்டு மயங்கி கிடக்குறாங்க. அந்த டைம்ல நம்ம மல்லி அங்க ஓடி வந்து ரேணுகா அக்கா, ஐயோ நான் ஓரம்பா சொன்ன போகாம நேரா போய் மாட்டிக்கிட்டே உன்னை நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க, துட்டிக்கிறாங்க, கதறாங்க. அதுக்கப்புறம் தண்ணியை தெளிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுன்னு ஓடி அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் வேற முக்கியமான விஷயங்கள் நடக்குது. என்னடா கேக்குறீங்களா? ஆமாங்க, ரேணுகாவை பர்மனண்டா போட்டு தள்ளுறதுக்காக ராஜேஸ்வரி விச ஊசி போட சொல்றேன். அந்த மேட்டர் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சரி வாங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு காப்பத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க நம்ம மல்லி. உண்மை தெரிஞ்சு விஜயோ, ரேணுகா என் மொண்டாட்டி போயிட்டியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு வேகமா ஓடி வராரு. அவர் வர்றதை பார்க்கும்போது எனக்கு நாடி நரம்பெல்லாம் துடிக்குதுங்க, கொதிக்குதுங்க. ஐயோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு கதிரேசன் வர பாக்குறாரு. ஆமாங்க, அடிப்பட்டது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி போட்டு கொடுக்க, கதிரேசன் அந்த இடத்துக்கு வந்து சும்மா மாஸ் பட்டா மாசம் சொல்லிட்டு என் பொண்ணு மறுபடியும் கொல்ல பாக்குறேடா, எங்கிட்ட பிரிக்க பாக்குறேடா சொல்லிட்டு கத்துறாரு, துட்டிக்கிறாரு, தவிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னடா கதிரேசனுக்கு வந்த வாழ்க்கை. கதிரேசன் எப்பேற்பட்ட வில்லன் தெரியுங்களாங்க. ஆனா பாசன் வந்தா பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசியோட கேவலமா ரொம்ப கீழ்த்தரமா போய் பாசத்தை கட்டுறாருங்க, பாவம். அதை பார்க்கும்போது கதிரேசனுக்கு வில்லன் ரோல் கொடுத்து அவரோட இமேஜ் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் நிஷா, என்னது ரேணுகா ரிட்டர்ன் பேக்கா? அப்ப சொத்து போச்சா? அவ பொண்ணு பேர்ல இருக்கு, அப்ப அவளே எடுத்துட்டு போயிடுவா, அப்ப நான் நடுத்தருவில் நக்கினு போகணுமா, நடுத்தருவில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சோ ரேணுகாவுக்கு மறுபடியும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடைச்சா நம்ம நிஷா என்ன பண்ண போறாங்க? மறுபடியும் நம்ம ரேணுகாவை போட்டு தள்ள போறாங்களா அப்படின்னு நினைச்சிங்களா? அது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்ப ரேணுகா வந்துட்டு நம்ம மல்லி விஜய் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, இவங்களோட ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க. சோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களை எதுவும் பண்ண முடியாது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த டைம்ல தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்னடா கேக்குறீங்களா? இந்த மாதிரி தாங்க நம்ம ரேணுகா நடந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க, காரா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல மல்லி பின்னாடி ரேணுகான்னு கத்திட்டே வராங்க. அதை எதையுமே மதிக்காம நம்ம ரேணுகா நடந்து போற இந்த டைம்ல தான் பொலிரோ கார்கார வந்து பொட்டு நடிச்சு அவங்க பட்டுன்னு போயிட்டாங்க. சோ நானும் மொத்தமா போயிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா பழைய நினைவுகள் இருந்துச்சு. நம்ம டைரக்டர் உண்மையிலேயே மூலக்காரு தாங்க. இவளா வீட்டை விட்டு போவாலாம், ஒரு வண்டி வந்து அடிக்குமா, அடிச்ச உடனே இவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருமா, அடுத்தது என்னங்க மாமா அப்படின்னு கொஞ்சுவாங்களா, அவங்களும் பொண்டாட்டி அப்படின்னு கொஞ்சுவாங்க. ஆனா நம்ம மல்லியை மறந்துடுவா. இத்தனை மல்லி ரேணுகாவுக்கு பண்ண எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு ரேணுகா புருஷன் கூட போயிட்டா. அப்ப மல்லி என்ன பண்றது சொல்லுங்க? மல்லிக்கு வாயில விரல வச்சுனீங்கன்னா போகணுமா என்னன்னு எனக்கு புரியல. சோ மல்லி வாழ்க்கை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சோ நண்பர்களே, பி சப்போர்ட் மல்லி, ஓகே. தேங்க்யூ சோ மச். டாடா, see you, bye bye, சுக்ரான், அபிபி.